ஹாய் ஃப்ரெண்ட், சின்ன மருமகள் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். நல்லா குடிச்சிட்டு வந்து பயங்கரமாக போதையில் இருக்காங்க மாமனார் மருமகன்னு. அதை பார்த்து வீட்டில் எல்லாருமே கரைச்சி கொட்டுறாங்க, என்ன இப்படி பண்ணலாமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தமிழ் வந்து தான் புருஷன் சேதுபதியை பார்த்து, எனக்கு உலகத்திலே பிடிக்காத வாசனை இந்த சரக்கு வாசனை தான். எங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்தாலும் நான் கிட்டக்கவே போக மாட்டேன், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு செம்ம காண்டில் கத்துறாங்க. என்ன இவ தமிழ் பயங்கர கோவத்தில் இருக்காளே, ஐயோ தெரியாமல் குடிச்சிட்டு வந்துடுமே அப்படின்னு சொல்லி எவ்வளவோ தாஜா பண்ணுறாரு. தெரியாமல் குடிச்சிட்டேம்மா மன்னிச்சுக்கம்மா அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க தமிழோட அப்பாவை அம்மா கரைச்சி கொட்டிகிட்டு இருக்காங்க. இப்படி மறுமையும் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே, நீங்கள் குடித்தாலும் பரவாயில்ல, இப்படி பண்ணலாமாங்க, ஏங்க என்னங்க இப்படி பண்ணிக்கிய, நீ நல்லா இருப்பியா பாவி மனுஷா அப்படி இப்படின்னு கத்துறாங்க. விடுடி இப்போ என்னடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே பாட்டி வந்துடுறாங்க. பாட்டி போயிட்டு இப்போ சேதுபதியை பிடிச்சி திட்டுறாங்க. ஏண்டா இப்படி குடிக்கலாமாடா, உனக்கு நல்லா வாடா இருக்குது அப்படிங்கல. பாட்டி நான் இன்னைக்கு குடிக்கல பாட்டி, நான் 4 வருஷம் ஆச்சு குடிச்சு பழகியே அப்படிங்கிறாரு. என்னடா சொல்கிற, எனக்கே தெரியாதேடா, நான் தினைக்கெல்லாம் குடிக்க மாட்டேன் பாட்டி, என்னைக்காவது ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போனால் மாமாவோட போனால் சந்தோஷமாக இருந்தால் எப்போவாச்சும் தான் குடிப்பேன், அதுக்கு போயிட்டு என் மாமாவை போய் திட்டுற, நான் இன்றைக்கி ஒன்றும் அவர் எனக்கு ஊற்றி கொடுக்கல அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் வீட்டுக்கு வந்த மருமையனுக்கு சரக்கு ஊற்றி விட்டானே, நீ நல்லா இருப்பியாடா அப்படின்னு சொல்ல திட்ட போகிறாங்க. உடனே அப்பத்தாவை என்ன பண்ணுறாங்க, பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறாரு சேதுபதி. விடுறா அவனை, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அடிக்கிற மாதிரியே போகிறாங்க. அப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் தமிழ் அம்மா என்ன பண்ணுறாங்க, ஏயா பாத்தியா அந்த பாட்டி என்ன பேசுகிறாங்க, உனக்கு தேவையாயா அப்படிங்கல. அவர் சொல்கிறாரு, அதை விடு, என்னதான் இருந்தாலும் ஃபாரின் சரக்கு தான், சூப்பராக இருந்துச்சு தெரியுமா, அப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒன்று அப்படி சொல்லி மிரட்டுறாங்க. செம்ம ஜாலியாக போணுச்சுன்னு சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆறுமுகம் என்ன பண்ணுறாங்க, சேதுபதியோட அத்தை மகளுக்கு கால் பண்ணுறாங்க. பணம் வாங்குறதுக்காக பணம் தீர்ந்து போயிருக்கும். உடனே கால் பண்ணுறாரு, ஆனால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. உனக்கு எதுக்குடா நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மறுபடியும் அடிக்கிறாரு. சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டியாடி, இருடி என்னோட பயம் உனக்கு விட்டு போச்சா, வீட்டுக்கு வர்றேன் இரு அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக கலாட்டா பண்ணுவார். ஆனால் உண்மையை இப்போ போட்டு உடைக்க மாட்டார். இதை வச்சே இழுத்து அடிக்கணும்ல, இதுதானே கதையோட ஆழமே, மெயின் கருவே இதுதான். அந்த கல்யாணம் பிடிக்கல யாருன்னு சொல்லி அந்த பொண்ணை தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணது யாருன்னு அதை பற்றி இப்போதைக்கு சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் சேதுபதியோட அத்தை மகளை மிரட்டாமல் போகிறதில்ல. அதுக்கப்புறம் வருவாங்க தான். இங்கே கட் பண்ண பஸ் ஸ்டாண்டில் ஒரு அம்மா நின்றுட்டுருக்காங்க. அது அம்மாவை போயிட்டு வயசு பொண்ணு சூப்பர் ஃபிகர் நிற்கிது, கரெக்ட் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சேதுபதியோட சித்தி பையன் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வேலைக்கார பொண்ணை கெடுத்துட்டு விட்டுட்டான். இப்போ அடுத்ததுக்கு தாவிட்டான். கரெக்டாக மலர் தாவுற வண்டு இனத்தில் இவனும் ஒரு ரகம்னு சொல்லலாம். போயிட்டு என்ன பண்ணுறான், டக்குன்னு வண்டியை நிப்பாட்டிட்டு வாட்சை கழட்டி உழுக்க வச்சுட்டு அப்படியே ஃபோன் பேசிட்டு வராரு. வந்துட்டு எஸ்கியூஸ் மீ மேடம், டைம் எனக்கு வாட்சு கட்டலை, ஃபோன் வந்து டிஸ்பிளே போயிடுச்சு, மணி என்னன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு. அவங்களும் 2:30 அப்படிங்கிறாங்க. சிரிக்கிறாங்க. எங்கே போகணும், இந்நேரத்தில் பஸ் இங்கே வராதே, நான் கொண்டு போய் விடுறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் எங்கே போகணும் அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. நீங்கள் போகிற இடம் தான் நான் போகிற இடம் அப்படின்னு வடிஞ்சு பேசுகிறாங்க. அப்படியே அந்த பொண்ணு சிரிக்குது. ஆஹா சிரிக்கிறாளே, இன்றைக்கி எப்படியாவது இவளை கரெக்ட் பண்ணிட வேண்டியதான், அள்ளி தட்டிட்டு போயிட வேண்டியதான் அப்படின்ட்டு. மேடம் வந்து உட்காருங்க, நீங்கள் வீட்டுக்கு தான் போகணுமா இல்லை வேற எங்கேயாவது போயிட்டு போவோமா அப்படிங்கிறாங்க. பாருங்கள், சொன்ன கையோட பலார்னு ஒரு அறை கொடுத்தோன்னே ஆடி போயிடுறாங்க. என்ன மேடம் அறையிறீங்க, வாடா போடலாம் பேசுகிறீங்க, அப்படி தாண்டா பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் யார் தெரியுமாடா, யார் மேடம் நீங்கள், நான் போலீஸ்ரா அப்படின்னோடனே போலீஸ் உடனே ஃபோன் பண்ணுறாங்க. ஜீப் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜீப்பு ஒயின்னு வந்துடுது. வந்த கையோட ஒன்றும் பண்ண முடியல, அள்ளி தூக்கிட்டு போகிறாங்க. என்னை யாருன்னு தெரியுமா, யாருன்னு தெரிஞ்சானடா, ஒரு வயசு பொண்ணு நின்றுட்டா அதை பார்த்து பயங்கரமாக கிண்டல் பண்ணுவீங்களா, கேலி பண்ணுவீங்களா, இவர் 4 தட்டு இழுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே வண்டியில் ஏற்றிட்டு போயிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தமிழோட பாட்டிக்காய் எப்படியே தண்ணி தூக்கிட்டு வர்றாங்க. அப்படியே தடுக்கி விழுந்துடுறாங்க. அப்பா அம்மானு கத்துறாங்க. சேதுபதி உடனே தூக்கி வச்சு கால் வலிச்சு விட்றாரு. பத்திரமா அப்படி வரலாமா அப்படிங்கல. ஐயோ நீங்கள் போய் என் காலை தொடாதீங்க மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. எல்லாரும் வீட்டில் அம்படும் கூடிடுறாங்க. அங்கே சேதுபதியோட அப்பத்தை என்ன பண்ணுறாங்க, டேய் என்னடா நீ போய் பண்ணிட்டுருக்க, அப்பத்தா அவங்களும் எனக்கு பாட்டி தானே, நானும் அவங்களுக்கு பேர மாதிரி தானே அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும்னு. ஆனால் சேதுபதியோட அப்பத்தா மட்டும், என்ன இந்த பையன் இந்த வீட்டுக்கு இப்படி தத்துப்பிள்ளே ஆகிட்டானோ அப்படிங்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் பார்த்ததுல இந்த பாட்டி வந்து நல்ல கேரக்டராக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா கடைசியாக இவங்க வந்து ஆள் வர்றாரு, அவங்க மாமா வர்றாங்க, அவங்க சேதுபதியோட மாமா. என்ன மாமா இந்நேரத்தை வந்திருக்கீங்க, அப்போ தான் வர சொன்னிச்சு மதுரைக்கு போகணும்னு, அதான் கூட்டிகிட்டு போக வந்தேன். வர சொன்னிச்சா, எங்ககிட்டலாம் சொல்லலையே, சரி வாங்க போவோம் அப்படின்னு பார்த்தா அப்படியே கிடக்குறாங்க மெத்தையில். போய் எழுப்புறாங்க எந்திரிக்கவே இல்லை. ஐயோயோ உயிர் இல்லையே அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அப்போதான் கத்துறாரு, துடிக்கிறாரு. 50 பேர் துடிக்கிறாங்க. அந்த அம்மா என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பாருங்களேன், அது முழிக்கப்போ தான் போகுது.
ஏன்னா பேரை நம்ம மேலே பாசமாக இருக்கானா இல்லையானா அப்படின்னு டெஸ்ட்டு தான் வைக்க போகிறாங்க. ஏன்னா இந்த அம்மாலாம் இப்போதைக்கு பாட்டி சாகக்கூடாது, செத்துட்டா கதையில் நல்லாவே இருக்காது. அதுவும் நேர்மையான மனுஷி, இப்போதைக்கு சாக மாட்டான்னு தான் தோணுது. பேன்னு எந்திரிச்சு நிற்க போகிறாங்க. அப்படி எல்லாரும் அதிர்ச்சி ஆக போகிறாங்க. அதுதான் நாளைக்கு நடக்கும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.